அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் காணலாம். வணிக வளாகங்கள் உட்பட பழைய கட்டுமானமான துறலகம் உட்பட அனைத்தையும் 9 மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடமாகவும், அதேபோல் கிரவுண்ட்+2 ஒரு பேருந்து நிலையத்திற்கும் மீதம் இருக்கின்ற 6 தளங்கள் வணிக வளாகத்திற்கும் பயன்படுத்த இருக்கின்றது. இது போன்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்திலே அதிக முக்கியத்துவம் தந்திருக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிவுநீர் சீராக செல்வதற்குண்டான பாதைகள் போன்றவையும் இந்த திட்டத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை பொறுத்தளவில் சட்டம் 60A என்ன சொல்லுகிறது என்றால், இது போன்ற குற்றச்சாட்டுகள் ஏற்படுகின்ற பொழுது ஒன்று முழுமையாக விசாரித்து இந்து சமய அறநிலையத்துறை ஏற்றுக்கொள்வது, அப்படி இல்லை என்றால் மற்றொரு சட்டப்பிரிவான அந்த சட்டப்பிரிவில் அவர்களே விரும்பி இந்து சமய அறநிலையத்துறை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்புதல் கடிதம் தந்துவிட்டால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கின்றது. அது குறித்த சட்ட நிபுணர்களுடைய ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு முதல் கட்டமாக நம்முடைய துறையினுடைய ஈஓ அந்த திருக்கோயிலுடைய அந்த மடத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்குண்டான கடிதத்தை பெற்றிருக்கின்றார். அது குறித்து கலந்தாய்வு இருக்கின்றது. இன்று அல்லது நாளைக்குள் இறுதியான ஒரு முடிவை இந்து சமய அறநிலையத்துறை தெரிவிக்கும். அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்கிறது இனிமேல் பட்டு முழுமையாக விசாரித்தால்தான் தெரியும். சொத்தகரிப்பு என்பது ஒரு புறம் என்றாலும் இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் புகார்கள் வருவதற்கு முன்பாக எதிலும் தலையிடுவதில்லை. புகார்கள் வரப்பெற்ற பிறகு அந்த புகாரின் தன்மையை அறிந்து உண்மை என்று இருக்குமானால் இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க எந்த சூழ்நிலையும் தயங்காது. இன்னார் இனியவர் என்ற பாகுபாடு எங்களுக்கு இல்லை. ஏதாவது தினந்தனா அவருக்கு செய்தி வேணும், அதனால் ஏதாவது ஒரு சொல்லிட்டு இருக்காரு. அரசு ஊழியர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்றொரு அங்கம். கடுமையான நிதி நெருக்கடி பல்வேறு சூழல் இருந்தபோதும் அவர்கள் வாழ்வாதாரத்தை பேணி காக்கின்ற முதல்வராக, அவர்களுக்காக பல்வேறு அரசின் சார்பில் திட்டங்களை வகுக்கின்ற முதல்வராக, அவர்கள் நலத்தை அக்கறை கொண்டவர். எங்களில் ஒருவராகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளையாகத்தான் அரசு ஊழியர்கள் இருக்கின்றார் என்ற ஒரு பெரிய வயிற்றெரிச்சல் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் குழப்பத்தை ஏற்படுத்தி தேர்தல் நெருங்குகின்ற சமயத்தில் அதனால் ஏதாவது லாபம் கிடைக்குமா என்று பார்ப்பார்கள். இலவு காத்த கிளியாகத்தான் அவர் இருப்பார். அவர் பேட்டியிலே சொல்லுவதை பார்த்தால் அவர் பலமில்லாதவராக இருப்பதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக அரசியல் களத்தில் இருக்கின்றது. 2026 200 என்பது நிச்சயம், 234 தொகுதியில் என்பது லட்சியம். அவருடைய தன்மானம், அவருடைய அரசியல் சூழ்நிலை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். யாரால் முதலமைச்சரானாரோ அவரையே எதிர்த்து பேசக்கூடியவர், அவரால் நான் ஆகவில்லை என்று எடுத்து கூறுபவர், நிலையில்லாத ஒரு மனிதர். அவருக்காக நேரத்தை செலவிட விரும்பவில்லை.